رب زدني علما وارزقني فهما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து ஆளுமை செய்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இறைவன் நாடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகின்ற நோக்கத்தோடு இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் பொருந்திக் கொள்ளுகின்ற அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஈமானிய அமர்வினுடைய தலைப்பாக உறவும் மறுமையும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உறவு என்கிற ஒரு அழகிய படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று சில திருநாமங்களை வைத்திருக்கிறார். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அதற்கு சொல்லுவோம். அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் மிக சிறந்து விளங்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இரண்டு திருநாமங்கள் மிக பிரபல்யமானது. அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அவனுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அளவே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேரன்பு உடையவர். அந்த வார்த்தையில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவு என்று படைக்கப்பட்ட இந்த படைப்புக்கு அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறார். ரஹ்ம். ரஹ்ம்னா என்ன? உறவு. ரஹ்ம்னா என்ன? உறவு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்பிலிருந்து, அவனுடைய திருநாமத்திலிருந்து இந்த படைப்புக்கு பெயர் வைத்திருக்கிறார். எனும்போது இந்த உறவு முறையினுடைய மதிப்பை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்திலிருந்து இந்த உறவுக்கு பெயர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இது ஒரு சாதாரணமான ஒரு படைப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படிதானே? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவை குறித்து சொல்லும்போது, அன்றைக்கு மதீனா நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரும்போது இரண்டு வகையான கோத்திரம், இல்லையா, ரொம்ப பிரபலியமான ஒரு கோத்திரம். ஒன்று அவுஸுடைய கோத்திரம், இன்னொன்று ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோத்திரம். இந்த இரண்டு கோத்திரத்தார்களும் வெவ்வேறு விதமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கமும் அவனுடைய நபியையும் இந்த உலகத்திற்கு தந்து அந்த பிரிந்து கிடந்த இஸ்லாமிய உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றிணைத்தான். இந்த ஒன்றிணைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. என்ன வசனம்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஒன்றிணைத்திருக்கிறான். அப்ப இந்த பிரிவினை இருக்கக்கூடிய காலத்தில், நீங்க பிரிந்திருந்த காலத்துல
எங்க இருந்தீங்க? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். அப்ப இந்த உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தப்பட்டால் நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நிஅமத்தான இந்த உறவை உங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் உங்களை என்ன செய்திருக்கிறான்? ஒற்றுமையாக வைத்திருக்கிறான். அப்ப இந்த உறவு முறை, இந்த ஒற்றுமை என்கிற இந்த உறவு முறை உங்களிடத்தில் சீராக இருந்தால் நீங்க நாளை மறுமையில் எங்க இருக்கலாம்? சொர்க்கத்திலே இருக்கலாம். இந்த உறவு முறையில் விரிசல் ஏற்பட்டு விட்டால் நீங்க நாளை மறுமையில சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உறவுக்கு தன்னுடைய திருநாமத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? பேராக வைத்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த உறவு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிஅமத். அப்ப எந்த உறவு முறை சரியானது, எந்த உறவு முறை தவறானது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய ஒரு அலாதியான ஆசை என்ன தெரியுமா? அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டார்கெட், ஷைத்தானுடைய பெரிய டார்கெட் என்ன? உங்களை தொலை விடாம ஆக்குறதா, உங்களை நோன்பு வைக்க விடாம ஆக்குறதா? அவனுடைய பெரிய டார்கெட் என்ன? உங்களை பிரிக்கிறது, உங்களை பிரிக்கிறது. என்ன அல்லாஹ் சொல்றான், வலா தஃபர்ரகு, இந்த உறவு முறையிலிருந்து நீ பிரிஞ்சு போயிடாத. இப்போ உறவு முறை என்று சொன்னால் எது உறவு முறை? இந்த மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, இதற்கெல்லாம் மேலாக ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு? இஸ்லாம் கொடுத்த சகோதரத்துவ உறவு. இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் தான சொல்றான், மோமீன்கள் யாரும் சகோதரர்கள். காசாவில் ஈமான் கொண்ட மக்கள் அழிக்கப்பட்டார்கள். நாம் ஏன் துடிச்சோம்? அங்க உள்ள மக்களுக்காக நாம் ஏன் வசூல் பண்ணோம்? அங்க உள்ள மக்களுக்காக நாம ஏன் பிரார்த்தனை பண்ணோம்? அப்ப அந்த ஈமானிய உணர்வு, அப்ப இறைவன் கொடுத்த இஸ்லாமிய உறவு முறை, சகோதரத்துவ உறவு முறை. இந்த சகோதரத்துவ உறவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் யார்தான்? ஒரு சொசைட்டி, ஒரு ரஹ்மா, ஒரு உறவு. மாமன் மச்சான் ரத்த பந்தம் இல்லாத ஒரு அழகிய உறவு. இந்த உறவை உடைக்கிறதுக்கு தான் யாருக்கு ட்ரை பண்றா? ஷைத்தான் ட்ரை பண்ற. ஏன்னா உங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை பிரிவினை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அடிக்கடி சண்டை வரும். உங்களுக்கு எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே? இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில சண்டைகள் வரும். இந்த சண்டைகள் என்ன காரணத்திற்காக வருகிறது? ஒண்ணுமே இருக்காது இல்லையா? இந்த காரணத்திற்காக சண்டை வருது என்பது கூட தெரியாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்க பேசாம இருப்பீங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழகிய உறவு முறையில் நீங்கள் சண்டையிட்டு ஒருவருக்கு ஒருவர் பேசாம அப்படியே விலகி இருக்கிறீங்க. 3 நாள் தான் உங்களுக்கு அவகாசம். அந்த 3 நாளைக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும்? பேசணும். ஒருவேளை அந்த 3 நாளைக்குள் நீங்கள் பேசாமல் இருந்து ஒரு 4வது நாள் உங்களுக்கு மௌத் வந்துச்சுன்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய அமல் வச்சிருந்தாலும் சரிதான். நீங்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் மட்டும்தான் நீங்க எங்க போக முடியும்? அல்லாஹ் ஒரு வேளை விரும்பி கருணை காட்டினால் மட்டும்தான் அங்கிருந்து உங்களுக்கு விட கிடைக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால் நீங்கள் நரகவாதிகளாகவே இருப்பீர்கள் என்கிற அடிப்படையில் இந்த உறவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சகோதரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களுடைய உறவை தக்க வைக்கலாமா? யாருடைய உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் இஸ்லாம் ஒரு அழகிய வழிகாட்டுகிறது. யாருடைய உறவை தக்க வச்சுக்கணும்? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு மேக்சிமம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. இதுல ஒரு 8 பேர் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே உங்களோட இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள். இன்னொரு 2 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா
அவர்களுக்கு மார்க்கமும் தெரியாது, கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஏன்னா அனைத்து கெட்ட பழக்கங்களும் அவன்கிட்ட இருக்குது. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா இஸ்லாம் அவர்களை ஒதுக்க சொல்லுங்கள். காரணம் என்ன? உனக்குன்னு சொசைட்டில ஒரு மதிப்பு இருக்கிறது இல்லையா? உன்னுடைய வாப்பாவை வச்சு, உன்னுடைய அம்மாவை வச்சு, உன்னுடைய குடும்பத்தை வைத்து உனக்கு என்ன இருக்கும்? ஒரு மதிப்பு இருக்கும். இன்னாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு. திடீர்னு நீ இந்த ஊர்ல ரொம்ப கெட்டவன்னு பேரெடுத்த ஒருத்தன்ட்ட அவன் கூட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, நீ அவன் கூட போற, அவன் கூட சுத்துற, அவன் கூட வர்ற. அப்ப தீய நண்பனோடு சேரும் போது யாருடைய பேர் கெட்டு போகுது? உங்க பேரும் சேர்ந்து கெட்டு. அப்ப நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் உன்னுடைய நண்பனை வைத்துத்தான் உன்னை எடை போடுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய நண்பனை தேர்வு செய்யறதுல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து தேர்வு செய்யணும். எல்லாரையும் நண்பனாக்க கூடாது. இப்போ ஒருத்தரை நண்பனாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது யாருக்காக அந்த நட்பை வைக்கணும்? அல்லாஹ்வுக்காக வைக்கணும். இப்போ ஒருத்தர் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான், நான் தொழுகைக்கு போறேன், அவன்கிட்ட தொழுகையே இல்லை, நான் யாருக்காக அவன் வெறுக்கிறேன்? அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றிணைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தரை நீங்கள் வெறுக்கிறீர்களே ஆனால் அந்த உறவு முறையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. அப்ப இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நண்பர்களாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நட்பை உங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லும் போது நல்ல நண்பர்களை என்ன செய்யுங்க, உங்க கூட வைங்க. அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய நிலையும் உங்களுக்கு என்ன செய்யும்? நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். அப்ப அந்த நிலையில் உங்களுடைய அந்த நட்பு உறவை நீங்க என்ன செய்ய ஏற்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருவரை நீங்க பாக்குறீங்க, அவர் நல்ல தொழுகையாளியா இருக்கிறாரு, மார்க்கத்துல நல்ல பிடிப்பா இருக்கிறாரு, அக்கீதாவுடைய விஷயத்துல கொள்கையில நல்லா இருக்கிறாரு, அவரோடு நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுங்க. நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க உங்களுடைய நட்பு என்ன செய்ய வெளிப்படுத்து. ஒருவரை நீங்கள் நேசிக்கும் போது நான் இறைவனுக்காக உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, முஆதே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு நபிகளுடைய ஒரு வார்த்தை, ஒரு இறை தூதர் ஒரு நட்பு கொள்வார். முஆத் இப்னு ஜபலுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க பல இடங்களில் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தை உடைய ஒரு தோழர். அப்ப அந்த மனிதரை நபி அவர்கள் நேசிக்கிறாங்க, அந்த நேசத்தை வெளிப்படுத்துறாங்க. முஆத் அவர்களே, உங்களை நான் செய்றேன், நேசிக்கிறேன். அப்ப நல்ல நட்புக்கு மத்தியில் அந்த நேசம் ஏற்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் என்ன உரையாடல்கள் இருக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வது. இந்த உறவால எதுக்கு கொடுத்தான்? அதாவது மந்தி சாப்பிட போறதோட முடிஞ்ச போறதல்ல உறவு. ஒரு பீச்சுக்கு போய் சுத்த போறதோடு முடிகிறதல்ல உறவு. அப்ப இந்த இஸ்லாமிய சகோதரத்துவ உறவு என்பது நாளை மறுமை வரையிலும் அது நீடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய உறவு. அப்ப உன்னுடைய நண்பர்களோடு நீ பழகும் போது நீ கற்றுக்கொள்ளுகின்ற இறைவனுடைய மார்க்கத்தை அவர்களோடு கலந்தாய்வு செய்யும். அது நசீகத்துன்னு சொல்லுவாங்க, உபதேசம். இப்ப நானும் உங்களுக்கு உபதேசம் பண்றேன். என்ன காரணம்? நீங்க எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த உறவு, அப்படிதானா? அப்ப ஒரு உறவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்னும்போது அவன் எனக்கு கொடுத்திருக்கிற இல்மை கொண்டு நான் என்ன செய்றேன்? உங்களுக்கு உபதேசம் பண்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறாங்க. யா முஆத் வல்லாஹி இன்னி லா உஹிப்புக் வல்லாஹி லா இன்னி உஹிப்புக். அப்ப முஆதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உன்னை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு
அந்த நேசத்தில் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை ஒரு நசீகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, ஊசிக்கையா மாதே, நான் உனக்கு ஒரு நசீகத்து பண்ணணுமா, நான் உனக்கு ஒரு உபதேசம் பண்றேனே, லா ததஅன்ன ஃபீ துப்ரி குல்ல ஸலாத்தின் தகுலு அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒரு அழகிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் அந்த நட்புக்கு மத்தியில எப்படி இருக்கணும்ங்கறாங்க. ஒரு நட்பு என்று சொன்னால் சாப்பிடும்போது நட்பு கூடுறது, பீச்சில் போய் சுத்தும் போது என்ன செய்யறது, நட்பு கூடுறது, அதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் சேரும் போது அங்கே என்ன இருக்கணும், மார்க்க விஷயங்களும் உங்களுக்கு மத்தியில் இருக்கணும். ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, எப்பா இன்னைக்கு பஞ்சு தொழுதியா, லுஹர் தொழுதியா, ஒரு அசரில் சந்திக்கிறோம், வாயம் அசருக்கு பள்ளிக்கு போவோம். இது அழகான ஒரு உறவு முறை, அப்படிதானே? இந்த உறவு கிடைத்தால் தக்க வைங்க. இப்படி ஒரு உறவு கிடைச்சு இல்லையா? இப்ப வேற எல்லா விஷயத்துக்கும் காலையில வந்து ஒரு லுஹருடைய நேரத்துல வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னா நண்பர்களுக்கு என்ன செய்யறோம், போன் போட்டு மாப்பிள்ள வா போவோம் அப்படின்னு கூப்பிடுறோமா இல்லையா? அதே மாதிரி பாங்கு சொல்லப்படும் போது என்ன செய்யணும், அவங்களுக்கு போன் போட்டு என்ன செய்யணும், வா பள்ளிவாசலுக்கு போவோம், லுஹர் தொழுது வந்துருவோமே அப்படின்னு ஒரு அழகிய அந்த உறவு முறை. ரசூலுல்லாஹ் முஆதோட அர்த்தம் செய்யறாங்க. அப்ப நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசியிலும் அந்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நீ அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இதை நீ சொல்ல மறந்துடாத, சொல்லாம விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய ஒரு கல்வியை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப என்கிட்ட இருக்கிற கல்வியை நான் உங்களுக்கு கொடுக்கறதும், எனக்கு தெரியாத விஷயம் யாரும் இருக்கும், உங்களுக்கு கிட்ட இருக்கும், அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன், அப்படிதானே? இப்ப நீங்க இங்க கல்வி எடுக்கிறீங்க, இங்க வராதவர்களுக்கு இந்த கல்வி தெரியாது, அப்ப நீங்க அவர்களோடு இந்த கல்வியை பகிர்ந்து கொள்வது, அப்ப இதுதான் அழகிய உறவு. அப்ப நட்பு ரீதியாக இந்த உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த உறவை நீங்க இப்படி ஒரு பலமான உறவாக ஏற்படுத்தி கொண்டீர்களேயானால் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில அழைப்பான், ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி இந்த உலகத்தில் நேசம் கொண்டார்களே அந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே? என்னுடைய கண்ணியத்திற்காக எனக்காக வேண்டி இந்த உலகத்தில் நட்பு அந்த தோழமை வைத்திருந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ஒரு சாராரை அழைக்கிறான் என்றால் இது சாதாரண உறவா? இது அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ட்ரில்லியன் கணக்கான மக்கள் நிற்கும் போது அவர்களில் யாரை மட்டும் இறைவன் அழைக்கிறான்? நம்மை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான். ஐனல் முத்தஹாபூன பிஜலால், அப்ப எனக்காக வேண்டி நேசம் கொண்ட அந்த உறவுகள் எல்லாம் எங்கே? எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிடுவான். அதுல இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கலாமா? அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் இருக்கணும். ஏன்னா அழைக்கிறது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் என்னை அழைக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகளை இந்த ரீதியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தயவுசெய்து உங்களுக்கு மத்தியில் சண்டைகள் இட்டு பிரிந்து விடாதீர்கள், அந்த ஒற்றுமையோடு இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு இளைஞர்களை எல்லாம் ஒவ்வொரு கூட்டமா டீமா சைத்தான் செஞ்சுட்டான், பிரிச்சு விட்டான். நீ நானும் ஒண்ணு இல்லை, நீ நானும் வேறுபாடு, உனக்கு அந்த கொள்கை எனக்கு இந்த கொள்கை, உனக்கு அந்த இயக்கம் எனக்கு இந்த இயக்கம், எல்லாத்துலயும் இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்க. எல்லாம் இருக்கட்டும், நீ எந்த இயக்கத்துல வேணா இருக்கு, ஆனா யாராரு? முஸ்லிமா, புரியுதா? நீ எந்த இயக்கத்துல வேணா இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா சகோதரத்துவ அடிப்படையில் முஸ்லிமா, நான் அவனை நேசிக்கிறேன், ஏன் முஸ்லிம், அவன் எந்த இயக்கத்துல வேணாலும் இருக்கட்டும். விளங்குதா? இயக்க ரீதியாக தயவு செய்து இளைஞர்கள் பிரிந்து சென்று விடாதீர்கள். இன்னைக்கு பெரும்பான்மையான இளைய சமூகம் பிரிந்து போய் கிடக்கிறது எதுலதான்? இயக்க ரீதியாக தான் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. விளங்குதா? அது ஷைத்தானுடைய வலை, ஷைத்தான் விரிச்சு வச்சிருக்கான். எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இயக்கத்தில் இருக்கிறவன் அவனை பார்த்து சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் மாறிட்டான். அவனுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், ஏன்? அவன் அந்த இயக்கத்தை சார்ந்தவன், அதனால பதில் சொல்ல மாட்டேன். ஏன்? அது உனக்கு முஸ்லீம் சகோதரன்பா,
இயக்கத்தை விடு. யார் அவன்? முஸ்லீம் சகோதரன். சலாம் சொன்னா பதில் சொல்லுமா இல்லையா? பதில் சொல்லாம இருந்தா பாவமா இல்லையா? அப்ப அந்த பாவத்தை நாம செய்யக்கூடாது. புரியுதா? அப்ப நீங்க நரகத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்பது யாருடைய சபதம்? அது ஷைத்தானுடைய சபதம். அல்லாஹ்ட்ட சபதம் போட்டே வந்திருக்கிறான். ஒன்னில் பெரும்பான்மையான மனிதர்களை நான் எங்க அழைச்சிட்டு போயிருவேன்? நரகத்துக்கே அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சபதம் போட்டிருக்கிறான். அப்ப நாளைக்கு நம்ம நரகவாதியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த டீம்ல, அந்த கூட்டத்துல நாம இருக்கணும். அல்லாஹ் சொல்வான், அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லில் அர்ஷி யௌம லா ظில்ல இல்லா ظில். அந்த மறுமையுடைய நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே மட்டும்தான் என்ன இருக்கும்? நிழல் இருக்கும். வேற எங்கேயுமே நிழல் இருக்காது. ஒரு மரமோ ஒரு கட்டிடமோ எதுவுமே இருக்காது. அந்த ஒரு மைதானம் மாதிரி அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ரொட்டி துண்டை பார்த்துருக்கீங்களா? ரொட்டி துண்டு எப்படி இருக்கும்? அப்படித்தான் அந்த மனுஷனுடைய மைதானமே இருக்கும். இந்த ரொட்டி துண்டுல எங்கேயாவது நிழல் இருக்கா? ரொட்டிக்கு மேல எங்கேயாவது நிழல் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஒரு மைதானமா தான் மனுஷனுடைய மைதானம் இருக்கு. உங்களுடைய தலைக்கு ஒரு ஜான் அல்லது ஒரு முழத்துக்கு மேல என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும். அதனுடைய வெப்பத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் நின்று அதாபை சந்தித்துக் கொண்டிருப்பாங்க, வேதனையில நிற்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியம் கொடுப்பான் இந்த உறவை பாதுகாத்துக் கொண்டவர்களுக்கு. அன்னுடைய ஆட்சியின் நிழலில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? இடம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவ உறவை பேணி கொண்டவர்களுக்காக அல்லாஹ் மறுமையில் அரசினுடைய நிழலை செய்யறான், கொடுக்கிறான். இப்படி அரசுடைய நிழலை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயம் செய்யறான். இன்னும் கொஞ்சம் உங்களை சங்கைப்படுத்தலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்திலிருந்து பெயர் வைக்கப்பட்ட ஒரு உறவு இது, விளங்குதா? அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுக்கக்கூடிய மனுஷருடைய இன்னொரு கண்ணியம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி, என்னுடைய விஷயத்தில் எனக்காக வேண்டி இஸ்லாமிய அந்த கொள்கை உறவை தக்க வைத்துக் கொண்ட அந்த நேசர்கள், லஹும் மனாபிரு மின் நூரின், அவர்களுக்கு ஒளியாலான ஒரு மேடையை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒளியாலான ஒரு மேடையில் அவர்களை நான் என்ன செய்வேன்? மறுமையில் நிற்க வைத்து விடுவேன். அப்ப எல்லா மனிதர்களும் இப்படி சமமா நிற்கக்கூடிய நேரத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுக்கு மேல சிலர் இருந்தாங்கன்னா, இப்ப நம்ம வந்து படிச்சு முடிச்சு நீங்க வந்து ஷஹாதா பட்டம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அப்படிதானே? ஏன்னா நீங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து ஸ்டேஜில் இருந்தாதான் உங்க பார்வைக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப இந்த ஆண்டு இந்த கல்லூரியில் இந்தந்த மாணவர்கள் எல்லாம் பட்டம் பெற போறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு துல்லியமா தெரிய வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்வாங்க? மேடை அமைப்பார்கள். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில ஒரு ஒளியாலான ஒரு மேடையை தயார்படுத்தி அங்கே இந்த உறவுகளை அல்லாஹ் என்ன செய்யறான்? நிப்பாட்டி வைக்கிறான். அப்ப இந்த உறவை தக்க வைத்துக் கொண்ட மனிதர்கள் எல்லாம் அந்த ஒளியாலான மேடையில் நிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, யர்துபிதுஹுமுன் நபிய்யூன வஷ்ஷுஹதா. அல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களும் ஷுஹதாக்களும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர்க்களத்தில் ஷஹீதானார்களே, அந்த ஷுஹதாக்களும் ஆசை கொள்வார்கள் அந்த மேடையில் நிற்பதற்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷருடைய மைதானத்தில் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நபி அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த உறவை நாம் இந்த உலகத்தில் வைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நீங்க எல்லாம் உங்களுடைய அமல்களை கொண்டு எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. எதை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்? அல்லாஹ்வுடைய அந்த நேசம், அவனுடைய அன்பு, அவனுடைய பொருத்தம், அது உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். இப்ப ஸ்கூல்ல படிக்கிறோம், அதுல நிறைய மாணவர்கள்
ரொம்ப பேடாவே இருப்பாங்க. நம்ம கிட்ட சில சேட்டைகள் இருந்தாலும் நம்ம ஏன் அந்த குட்டை ஆக்டிவேட் பண்றோம்? ஸ்கூல்ல ஏன் நம்மளாம் நிறைய பேர் குட்டை ஆக்டிவேட் பண்றோம்? எதுக்காக? ஒரு நல்ல நேம் கிரியேட் பண்ணணும், அப்படிதானே? சார் பார்த்து டீச்சர்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த மாணவன் குட், அப்படிதானே இல்லையா? அப்போ பிரின்சிபால்கிட்ட போனா அவன் சூப்பர், அப்படிதானே இல்லையா? நீங்க வீட்டில் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் ஸ்கூல்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை என்ன செய்வீங்க, தக்க வச்சிருப்பீங்க. எல்லா மாணவர்களும் அப்படிதானே? நாங்களும் அப்படிதான் வாழ்ந்தோம், சரியா? அப்ப நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. அப்ப ஸ்கூல்ல நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்க ஒரு அழகிய ஒரு நிலையை, நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பை செய்வோம் ஏற்படுத்தி இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை நேசிக்க வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகளை என்ன செய்ய நமக்கு விதித்திருக்க வேண்டும். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஏன்னா நான் இவனை நேசிக்கிறேன். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக மட்டும், சரியா? அதை ரசூல் ஒரு அழகிய வரலாற்று மூலமாக சொல்லி காட்டுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. ஹரஜ ரஜுல் மின் கரியத்தி, ஒரு மனிதன் தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டு போறான். எதுக்காக போறான்? யஸூரு அஹன் லஹு ஃபி கரியத்தின் உஹ்ரா, இன்னொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக போறான். அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, அப்படிதானா? நண்பர்களை எல்லாம் போய் சந்தித்த காலம் இருந்துச்சு. ஆனா இப்பமெல்லாம் யாரும் போய் சந்திக்கிறதால இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. தொலைபேசி வந்த உடனே வாட்ஸ்அப்லயே கேட்டுக்கிறது, அவ்வளவுதான், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லயே கேட்டுக்கிறது, அதோட முடிஞ்சு போச்சு. அதான் இன்னைக்கு வாழ்க்கை. ஆனா உங்களுடைய நண்பனை நீங்க போய் என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை தன்னுடைய வாழ்க்கையில பண்ணாங்க. எப்படி பண்ணுவாங்க? டெய்லி ரசூலுல்லாஹ் துலா வைப்பாங்கல்ல, அப்படி துலா வச்சுட்டு இருக்கும்போது தொழுது முடிஞ்சோன்னு ரசூலுல்லாஹ் அப்படி யூட்டன் பண்ணி உட்காருவாங்க. உட்கார்ந்தாங்கன்னா அப்படி சப்ளை எல்லாம் பார்ப்பாங்க. ரெகுலராக வரக்கூடிய ஒருத்தரை காணும் அப்படின்னா உடனே கேட்பாங்க, எங்கே அந்த மனுஷன் 2 நாளாவே காணாம, பள்ளியாசலுக்கு பார்க்க முடியல, என்னாச்சு அப்படிம்பாங்க. உடனே ஏதாவது ஒரு நபித்தோழர் போய் அவருடைய வீட்டில் விசாரிச்சுட்டு வருவாங்க. உடனே அவருக்கு உடல்நிலை சரியில்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சஹாபாக்கள் சேர்ந்தே போயிடுவாங்க. போய் அவரை பார்த்து சந்தித்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ ஒருவரை காணவில்லை என்று சொல்லும் போது அது தேடி போற உறவு இருக்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியுமா யாரெல்லாம் பள்ளிக்கு வரல, யாரெல்லாம் பள்ளிக்கு வரல? தெரியுமா? யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? அங்க இருக்கிற இமாமுக்கு மட்டும்தான் தெரியும் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வரல. அப்போ இந்த உறவை சென்று சந்திப்பதை ஒரு அழகிய வளமையாக்குங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்குங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதன் இன்னொரு கிராமத்துக்கு போறான். அரசுல்லாஹு லஹு மலக்கன், அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை அனுப்புவான். அவர் ஒரு மனிதனுடைய தோட்டத்தில் என்ன செய்வாரு, ஏதாவது தெருமுனையில் நிற்பார். ஜலசாலா தரீக்கி, இவன் போற பாதையில அவர் உட்கார்ந்து இருப்பார். கால லஹு ஐன துரீத், உடனே அவருக்கு கேட்பாங்க, எங்கப்பா போற? விளங்குதா? இப்ப நம்ம ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு போகும்போது வழியில யாராவது செஞ்சாங்க, என்ன கேட்பாங்க? எங்க போற? இந்த பக்கம் அவன் வீடு அங்கெல்லாம் இருக்கு, இங்கே எங்க போற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஊர்ல ஒரு வழக்கம் தானே அது. ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு போனீங்கன்னாலே கேட்பாங்க, எங்க போற அப்படின்னு. அப்ப அதே மாதிரி அது மேபி மலக்காக கூட இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்க போற ஒரு நோக்கம் உங்க நண்பனை சந்திப்பதாக இருந்தால். அப்ப உடனே அவர் சொல்றாரு, உரியது அகல்லி, எனக்குரிய ஒரு சகோதரன் இந்த ஊர்ல கிராமத்துல இருக்கிறான், அவனை சந்திக்கிறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த மலக் கேட்கிறாரு, அல்லாஹு அலைக்கும் மின் நிஅமதி தருபுஹா, இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு தேவையை நாடி போறியா? உனக்கு ஏதாவது, இப்ப நம்ம எல்லாம் நண்பர்கள் சந்திச்சு எதுக்காக சந்திக்க போறோம்? ஒண்ணுல ஏதாவது காசு கேட்டா நண்பனை தேடி போவோம் இல்லையா? நமக்கு ஏதாவது நண்பன் காசு தர வேண்டியது இருந்தா அவனை தேடி போவோம், அப்படிதானே? ஏதாவது ஒரு நண்பனை 2 நாளா காணமே, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு, உடம்பு சரியில்லையா என்றெல்லாம் தேடக்கூடிய உறவுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு, அப்படிதானே? அந்த அடிப்படையில் அந்த மலர் கேட்கிறார், இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி போறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல, வலாக்கின்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், நான் அந்த நண்பனை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த மலர்கிட்ட சொல்றாரு, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காகவே அவரை நான் சந்திக்க போறேன், இந்த உலகத்தினுடைய எந்த தேவைக்காகவும் என்னுடைய நண்பன் செய்யல சந்திக்க போகல.
அப்ப தேவை இருந்தால் மட்டும் நண்பனை சந்திப்பதல்ல உறவு. எப்போதும் அவனை சந்திப்பதை வளமையாக்கி கொள்ள வேண்டும். அவனை சந்திக்கணும், அவனுக்கு சலாம் சொல்லணும், அவனுடைய நிலையை கேட்கணும், அவனுக்கு ஏதாவது நல்லது கெட்டதா இருந்தால் அவனுக்காக துவா செய்யணும். இதுதான் இந்த அழகிய உறவு முறை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மலக்கு சொல்றாரு, இன்னிய ரசூல் ரப்பிக்கு இலைக், உன்னுடைய ரப்பின் இடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூதர் நான், அன்னஹு கது அஹப்பக பிமா அஹ்பப்தஹு ஃபீஹி, நீ அந்த நண்பனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அதே அளவுக்கு நேசம் உன் மீது யார் வச்சிருக்கிறா? அல்லாஹ் வச்சிருக்கிறா. அப்ப நீ உன்னுடைய நண்பனை இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் இறைவனுக்காக வேண்டி நீங்கள் அவர்கள் மீது நேசம் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் என்ன, அந்த நேசத்தை நாம் அடைந்து விட்டால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளை மறுமையில் எங்க போயிடலாம்? எங்க போகலாம்? சொர்க்கத்துக்கே போயிடலாம். சரியா? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திற்கு உறவு முறையை சொல்லித்தராங்க. ஆனால் இந்த உறவு நட்பு வட்டாரத்தை தாண்டி வந்து, சரியா, சில உறவுகள் இருக்கு. இரத்த பந்த உறவு, பாப்பா அம்மா ஒரு உறவு, அண்ணன் தம்பி ஒரு உறவு, மாமா மச்சான், இல்லையா? இந்த மாதிரி குடும்ப ரீதியான உறவுகளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த உறவுகள் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த குடும்ப உறவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? தரப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாரையும் போய் மாமான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. அப்ப அம்மாவுடைய சகோதரன் யாரோ அவர் தான் செய்ய முடியும்? மாமான்னு கூப்பிட முடியும். அப்ப மாமான்னு ஒருத்தர் அழைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு உறவு முறை இருக்க வேண்டும். அப்படிதானே? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது குலங்களாக கோத்திரங்களாக நாம் என்ன செய்வோம்? அவர்களை பிரித்திருக்கிறோம். அவர்கள் ஒருவர் அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அப்ப உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் அந்த உறவு முறையில் இறையச்சத்தை பேணி வாழக்கூடிய மனிதர் தான். இன்னைக்கு உறவு முறையில் இறையச்சம் பேணப்படுகிறதா என்றால் இன்னைக்கு பெரும்பான்மையான உறவுகள் சண்டையில தான் இருப்பாங்க. அண்ணன் தம்பிக்கு மத்தியில சண்டை, அம்மா மகனுக்கு மத்தியில சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை. இன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியும். உங்க அம்மாவே உங்களுக்கு சொல்லியிருப்பா, அந்த வீட்டுக்கு போவாத, அது உனக்கு யாருதான் தாய் மாமா முறை வேணும், அங்க என்ன செய்யாத, போவாத, நாங்க காலங்காலமா சண்டையில இருக்கிறோம், நீ என்ன செய்ய மாட்ட, தாய் மாமா வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படியே நாள் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த உறவு இல்லாம போயிடும். உறவே இல்லாம போயிடும். இனி ஒரு 10 வருஷம் போயாச்சு சொன்னா இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா உறவுங்கிறதுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா உறவும் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. விளங்குதா? மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அண்ணி எல்லாரும் வந்து ஒரு ஊருக்குள்ள இருப்பாங்க. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல எங்க உறவு வீட்டுல தேட மாட்டாங்க, யாராவது வீட்டுல இருப்பான் அப்படின்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கும் உறவு. மாமா இங்க இருந்தா அண்ணன் வெளிநாட்டுல இருக்கிறான், உமாவுடைய அண்ணன் நாமக்கல்ல இருக்கிறான், பாப்பாவுடைய அண்ணன் தம்பி ஏதோ ஒரு ஊர்ல கிடக்கிறான். தெரியல எந்த உறவு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த உமாவுடைய அந்த தலைமுறைகள் போயாச்சுன்னு சொன்னா உனக்கு யாருன்னே தெரியாது. மாமா யாரு, சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, எதுவுமே தெரியாது. அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது அந்த உறவுகளை நீங்கள் பிரித்து விடாதீர்கள், உறவுகளை பிரிக்காதீங்க. அப்ப உங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கு சண்டையா இருந்தால் அது அப்படி இருக்கட்டும், நீங்க அந்த உறவை சேர்த்து வாழுங்க. உங்க மாமாவோட நீங்க சேர்ந்து, அம்மா சொல்லுவா நீ போவாத, அங்க போவாத, அம்மா உங்களுக்குள்ள சண்டையை நீங்க வச்சுக்கோங்க, அது எனக்கு யாரு, தாய் மாமா, அது எனக்கு பெரியதா, அது எனக்கு சின்னதா, நான் என்ன செய்யறேன், போறேன். அந்த உறவை வளர்த்துங்க. ஏன்னா ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஷைத்தான் எல்லாரையும் வழிநடத்திட்டு போய் அந்த ஷைத்தானுடைய தலைமைத்துவத்தை போய் பார்ப்பான். ஆல இம்ரானுடைய 102வது வசனத்துல அல்லாஹ் செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான்.
விளங்குதா? அப்ப இந்த உறவு முறையை வைத்துத்தான் நீங்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் போறதா வேணாமாங்கிறது தீர்மானிக்கணும். என்ன காரணம்? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளை எல்லாம் படைத்த போது என்ன, ஹத்தா இதா ஃபரக மின்ஹும், அந்த படைப்புகள் எல்லாம் படைச்சு முடிச்ச உடனே காமத்து ரஹீம், அந்த உறவு என்கிற படைப்பு எழுந்து நின்றது. ஃபகாலத், அந்த படைப்பு சொன்னது, ஹாதா மகாமுல் காயிதி மினல் கதீஅதி, துண்டித்து என்னை துண்டித்து வாழ்பவனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த உறவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்டதான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால நாம், அவன் ஆமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அம்மா தர்லைன அன் அசில மன் வசலிக், உன்னை யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளுகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் அரவணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நானும் என்ன செய்கிறேன், அரவணைத்துக் கொள்ளுகிறேன். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், அக்தாவு மின் கதாத், உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுகிறேன். அப்போ உங்களுடைய உறவுல நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க யாரை விட்டு பிரிறீங்க? அல்லாஹுவை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் உறவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப உன்னை இணைத்து வாழக்கூடியவர்களை நானும் அரவணைத்துக் கொள்வேன். சரியா? அப்ப எந்த உறவுகளும் சரி, உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய எந்த உறவுகளோடும் தயவு செய்து நீங்கள் சண்டையிட்டு பிரிந்து விடாதீர்கள். உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் சேர்ந்து கொள்ளுங்கள். சரியா? இந்த பிரிவினைகள் எல்லாம் எதற்காக வருது? நான் ஒரு முறை சந்திச்சேன், 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பியை சந்திக்கும் போது 2 பேருமே நேருக்கு சந்திக்கிறாங்க, ஆனா பேச மாட்டாங்க, சமம் சொல்ல மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போறாங்க. இந்த நிலையை பார்க்கும்போது நான் வந்து கேட்கிறேன், ஏன் உங்களுடைய தம்பி இப்படி போறாரு அப்படின்னா, அவர் சொன்னாரு 20 வருஷத்துக்கு பகங்க அப்படின்னாரு. 20 வருஷமா பேசாம இருக்கீங்களா? அப்படி என்னங்க சண்டை? சொத்துல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வேற குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் ஏன்பா 20 வருஷம் பேசாம இருக்கிறீங்க? உடனே அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன்காரன் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறான். தம்பி பிள்ளைகளுக்கு ஸ்வீட் முட்டாய் கொண்டு வந்து கொடுக்கலையா? இதுதான் சண்டை. வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன கொடுக்கல? தம்பி பிள்ளைகளுக்கு முட்டாய் கொண்டு வந்து கொடுக்கல. இதுக்காக வேண்டி அண்ணனோட சண்டை 20 வருஷம் ஆச்சு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சண்டையினுடைய காரணத்தை பார்த்தீங்களா இல்லையா? அப்ப இதான் சைத்தான், இப்படித்தான் அவனுடைய வேலை தான். என்ன, அண்ணன் இப்ப கொண்டு வந்து கொடுக்கல, என்ன பிள்ளைக்கு அப்புறமா வாங்கி கொடுக்க போறார் அப்படின்னு தூக்கி போட்டு போற விஷயத்தை எல்லாம் தூக்கி பிடிச்சு வச்சு 20 வருஷம். ரசூலுல்லாஹ் 3 நாள் தான் சொன்னாங்க. 3 நாளைக்கு மேல பேச மாட்டா நீ பேர் வேண்டாங்கிற சொல்லுவான். ஆனா இங்க என்ன 20 வருஷமா பேசாம இருக்கிறாங்க. அப்பதான் கூப்பிட்டு சொன்னேன், நீ நல்ல வேலை இது வரைக்கும் ஹயாத்தோட இருக்கீங்க 2 பேரும். அதுவே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நீ இது வரைக்கும் செஞ்ச தர்மம், தொழுகை, நோன்பு எல்லாமே நாசமா போயிடும். நீ நரகத்துக்கு போயிடுவ. ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதோட போய் அண்ணன்கிட்ட தம்பி பேசிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஏன்னா அதுலயும் 2 பேருக்கு ஈகோ. யார் வந்து பேசுறது? அண்ணன்காரன் நான் போய் பேசுறதா, தம்பி அவர் வந்து பேசுறதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யார் முதலில் சலாம் சொல்லி முந்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அப்போ ஒரு உறவை பிரிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ உங்கள்ட்ட 2 பேருக்கும் ஈகோ இருக்கதான் செய்யும். அவன் என்ன சின்னவன், அவன்கிட்ட நான் பேசணுமா அப்படின்னு அண்ணன் நினைக்கிறது சத்தியம் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட யார் சிறந்தவர்? உங்களை யார் முதல்ல சலாம் சொல்லி கை கொடுக்கலையோ அவனும் சிறந்த வேண்டாங்க. ஏன்னா அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் ஈமான் இருந்துச்சு, அவரும் போயிட்டாரு, போய் சலாம் சொல்லி அந்த உறவு இணைந்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எதற்காக சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, காரணமே இல்லாத விஷயங்களுக்கு, என்ன அற்ப விஷயங்களுக்காக இந்த உறவுகளை முறித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அரவணைப்பும் நமக்கு வேண்டுமானால், அல்லாஹ் எந்த உறவை இந்த உலகத்திற்கு படைத்து விட்டானோ அந்த உறவுகளுடைய விஷயத்துல தாய்மார்களும் சரி, நீங்களும் சரி, உங்களுடைய வாப்பாமார்களும் சரி,
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமை, வாரத்தில் திங்கள் வியாழன் வருதா இல்லையா, அந்த நேரத்துல வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அருளுக்குரிய மலக்குகள் என்ன செய்வாங்க, பூமிக்கு இறங்கி வருவார்கள். இறங்கி வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அன்னைக்கு திங்களும் வியாழனும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, யாருடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொன்னால், யார் ஒருவர் முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்படாது, அந்த நாட்கள்ல மன்னிக்கப்படாது. அது ஒரு கேட்டகரி. இரண்டாவதாக யார்கிட்ட வருவாங்க, உறவுகள், நண்பர்கள். இந்த உறவு என்கிற வட்டத்துல வரும்போது, இப்போ உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அதுக்காக ரஹ்மத்துடைய மலக்குகளை பூமிக்கு இறக்கிட்டான். அவங்க வந்து உங்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படி பார்க்கும்போது அவங்க அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை போட்டுருக்காங்க, யாரெல்லாம் இவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா நீ உறவை, ரஹ்மத் இஸ்லாம் கொடுத்த இஸ்லாமிய சகோதரத்துவ உறவை நீ சண்டையிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய பாவம் கூட என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. உறவுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, சரியா? அப்ப அந்த உறவுகள் விஷயத்துல உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ரஹ்மத்தை உடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஆனா நீ உன்னுடைய நண்பனோடு, மாமாவோடு, மச்சானோடு, அண்ணனோடு, தம்பியோடு, யாரோடாவது நீ சண்டையிட்டு இந்த உறவை பிரிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்திருந்த மலக்கு முறையிடுறார், யா அல்லாஹ், இவன் அவனுடைய அண்ணனோடு சண்டை, இவன் தம்பியோடு சண்டை, உறவுகளோடு சண்டையிட்டு இருக்கிறானே என்று அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வெயிட் பண்ணி பாரு, வெயிட் பண்ணு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ரஹ்மத் அல்லாஹ்வுடையது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவர்களுக்குள்ளால் இஸ்லாம் ஆகிவிட்டார்களே ஆனால், சுமூகமாகி விட்டாங்களே ஆனால் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுக்குவாங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கை அல்லாஹ் காலதாமதப்படுத்துவான். அப்ப அவர்கள் எப்படியாவது இணைந்து விடட்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உறவுகளுடைய விஷயத்தில் என்ன செய்யலாம், அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்ன காத்திஉர் ரஹம். யார் ஒருவர் உறவை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விஷயம் இருக்கு. சரி, இப்படி உறவுகளை எல்லாம் அரவணைக்க சொல்லக்கூடிய மார்க்கம். ஒரு சில கட்டங்களில் இந்த உறவுகளை விட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க வந்து பிரிந்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. என்ன சூழல் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். சூரத் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒருவருக்கொருவர் இரையச்சம் உடைய விஷயத்தில் என்ன செய்யுங்க, ஒற்றுமையா இருங்க. பாவத்திலும் பகைமையிலும் என்ன செய்யாதீங்க, ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்ப உறவை பேர சொல்லுகிற அல்லாஹ் ஒரு தர்த்தீபை தரும். இந்த விஷயத்தில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என் நண்பன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன், எல்லாமே பண்றான், தொழுகை இருக்கு, எல்லாமே இருக்கு. இவன் கூட நான் ஒரு டூருக்கு போயிருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில ஒரு தப்பு பண்றான், அவனுக்கு வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை நான் செலவு பண்ணலாமா? அந்த தப்புக்கு என்ன, அந்த தப்புக்கு நாம பொருளாதாரத்தை செலவு பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஹலாலா செலவு பண்றேன். நீ பசிட்டு கேட்கறியா, அவனுக்கு என்ன செய்யறான், சாப்பாடு வாங்கி தர்றேன். நீ என் கூட டிராவல் டூர் வரியா, பெட்ரோல் செலவு நான் பார்த்துக்கிறேன். அப்ப ஹலாலான விஷயத்துல நீ என்ன செய்ய, உறுதுணையா இரு. ஏன்னா அவன் திடீர்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மோக் பண்ணணும்னு ஆசைப்படுறான். சரி, நீ பண்றீங்க, அது உன்னுடைய விஷயம், தவறு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை நான் பண்ணணும், எனக்கு இல்லைன்னா சரியா வராதுங்கிறான். நீ உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காது, அவன் காசுல பார்த்துக்கிட்டான்.
விளங்குதா? அப்ப இந்த அடிப்படையில் நல்ல விஷயத்துல என்ன செய்ய, ஒன்றிணைந்து போங்க, கெட்ட விஷயத்துக்கு நீங்க போகாதீங்க. இப்ப நம்ம என்ன தவறு நம்மள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எல்லாம் திருமணங்கள் வருகிறது, திருமணங்கள்லாம் நடக்குதுல்ல. இந்த திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்திற்கு புறம்பாக நிறைய குடும்பத்துல திருமணங்கள் என்ன செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெறுகிறது. அப்ப அந்த திருமணத்தை நீங்க என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அப்ப இறைவன் ஒரு விஷயத்துக்கு கட்டளை இருக்கிறான், நீ இப்படித்தான் இருக்கணும், இதான் திருமண வழிமுறை அப்படின்னு நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையை தாண்டி ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா அது உன்னுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அவர்களுடைய திருமணத்தில் என்ன செய்யக்கூடாது, பங்களிப்பு செய்யக்கூடாது. அல்லாஹ் உறவை பிரிக்க சொல்லு, பாவத்தில் என்ன செய்யாத, பங்கெடுத்துக்காது. அவன் என்னைக்குமே ஒரு நண்பன் தான், விளங்குதா? அவன் திருமணம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு நீ அவனை போய் பார்க்கலாம், அவனுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா ஒரு பாவம் நடைபெறும் போது அது என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய பங்களிப்பு வச்சுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உறவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவகரமான விஷயத்திலேயே நம்முடைய வாழ்க்கைகள் போய் கொண்டிருக்கிறது. சரியா? ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைய வீடுகள்ல எழுதி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ல, வரதட்சணை திருமணமா, எங்களை என்ன செய்யாதீர்கள், அழைக்காதீர்கள். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏதாவது ஊர்களுக்கெல்லாம் போய், நான் நிறைய ஊர்களில் பார்த்துருக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, வரதட்சணை திருமணமா, எங்களை அழைக்க வேண்டாம். திருமணத்துக்கு அழைக்க வரோம், அந்த கூட பார்த்த உடனே சரி போயிடுவோம். உறவு இருக்கும், சரியா? மாமா மச்சாங்கிற உறவும் அண்ணன் தம்பிங்கிற உறவு இருக்கும். ஆனா இந்த பாவகரமான விஷயத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அப்ப இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப உறவாக இருந்தாலும் பாவகரமான விஷயத்தை அவர்கள் செய்கிற போது நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அந்த விஷயத்துக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன செய்யும், வந்துடும். இப்படிதானே? ஒருத்தருக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் பண்றான், நீ அந்த திருமணத்துக்கு போற, சோ அந்த திருமணத்தை நீ என்ன செய்யற, அங்கீகரிக்கிற, அங்கீகாரம் கொடுக்கிற. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்யறான், தடை செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், யௌம தபியது வுஜூஹும், மறுமையுடைய நாளில் சில முகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரகாசமா இருக்கும். தஸ்வது வுஜூஹும், இன்னும் சில முகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கருமை அடைந்து போய் விஷயம் இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப கருகருன்னு இருக்கும். இந்த உலகத்துல ரொம்ப அழகா இருந்திருப்போம் இல்லையா, நல்லா அழகா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த மறுமையில அந்த முகங்கள் கருத்து போய் இருக்கும். ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹும், அந்த முகமெல்லாம் கருத்து போய் இருக்காங்கல்ல, இவங்க யாரு அப்படின்னு சொன்னா கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அப்ப உங்களுக்கு நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு இறைவனுடைய கட்டளைகளை நீங்கள் நிராகரிக்கிற காரணத்தினால். விளங்குதா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவை கொடுத்து விட்டு இந்த உறவுல நீங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நமக்கு வழிமுறை காட்டிவிட்டு தவறான விஷயத்திற்கு உங்க பங்களிப்பை என்ன செய்யாதீங்க, கொடுத்து விடாதீர்கள். அது எந்த வகையான ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, சரியா? எல்லா ஃபங்க்ஷனையும் குறிப்பிடுறதுக்கு நேரம் பத்தல. அப்ப எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது மார்க்கத்திற்கு புறம்பாக இருந்தால், அது எவ்வளவு பெரிய உறவா இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷன்ல என்ன செய்யாதீங்க, கலந்துக்காதீங்க. அதனால உங்களுடைய உறவுகளெல்லாம் என்ன செய்யாது, முறிந்து போகாது. அப்படியே நம்ம ஒருவேளை அந்த உறவு நீ கல்யாணத்துக்கு வரலையா, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னா, நான் உறவை முறிக்கல, அவ்வளவுதான். அவன் பேச மாட்டேன்னு போறானா, போயிட்டு போ, முடிஞ்சு. நம்ம பாவி கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதான் சொல்றான். அப்ப மறுமையினுடைய நாளில் ஈமான் கொண்டதற்கு பிறகு, ஈமான்னா என்ன, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் ஈமான். அந்த ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களுடைய அந்த நிராகரிப்புகள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் நிராகரித்தீர்களே ஆனால் மறுமையுடைய நாளில் உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போயிருக்கும். ஃபதூக்குல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்ததன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தண்டனையை, அந்த வேதனையை நீங்கள் நாளை மறுமையில் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வான், எச்சரிக்கை செய்து தண்டனை தருவான். அதனால உறவு என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை தக்க வைத்திருக்கிறது. யா அல்லாஹ், என்னை அரவணைப்பவர்களை நீ அரவணைத்துக் கொள், என்னை துண்டித்து விடுபவர்களை நீயும் என்ன செய்ய, துண்டித்து விடு என்று சொல்லிவிட்டு அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் வரம் வாங்கி வைத்திருக்கிறது.
ஆகவே இன்னைக்கு உறவுகளுடைய விஷயத்தில் இளைஞர்களும் சரி, தாய்மார்களும் சரி, சகோதரிகளும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய குடும்ப இரத்தபந்த உறவாக இருந்தாலும் அதையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேல இஸ்லாம் என்கிற ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு உறவையும் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத் லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருடைய ரிஸ்க் அந்த வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ என்ன அவர்களும் சரி, வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி, யாருடைய வாழ்நாள் ரொம்ப நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் ஃபல்யஸ்ல் ரஹ்மா, தங்களுடைய உறவுகளை அவர்கள் அரவணைத்துக் கொள்ளட்டும். அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 வயசு, 105 வயசு, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்படிதானே? ஏன் அப்படி வாழ்ந்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு மத்தியில அன்னைக்கு இந்த சண்டை பிரிவெல்லாம் கிடையாது. இல்லைங்களா? இந்த இடம் வேணும், தம்பிக்காரன் எடுத்துட்டு போ, தம்பிக்காரன் கேட்பான், அண்ணன் எனக்கு அந்த இடம் வேணும் எடுத்துட்டு போ. என்ன அந்த ஒரு மனம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு கல் எப்படி நீட்டி வச்சுட்டா என்னது, என் இடத்துல ஒரு கல்லை ஒரு நட்டுதான் சண்டை வருது. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள இடம் தான்ப்பா, இடையில வேலை போடுறாங்க, ஒரு கல்லு கொஞ்சம் நவுண்டதுக்காக என்ன வருது, சண்டை வருது. அப்ப காரணம் இன்னைக்கு ஆயுசுலாம் குறைஞ்சி போச்சு, எல்லாரும் 30-40 தாண்ட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன? உறவுகளை துண்டித்து வாழ்வதால் இன்னைக்கு நிறைய வீட்டுல பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்தாங்க, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இருந்துச்சா? இப்பமெல்லாம் 2-3 பிள்ளையை பெற்றாலே படாத பாடுபடும். உங்க ஜெனரேஷன்ல நீங்க எல்லாம் அதிகபட்சம் போனா ஒரு குழந்தைக்கு மேல பெறமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன வளர்த்த முடியல, ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த கஷ்டம் எதனால வருது? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, உறவை துண்டித்தால் இந்த முசீபத்தெல்லாம் உள்ள வரும். வீட்டுக்குள்ள வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்ன? உறவை துண்டிப்பதுதான். அப்ப உறவை நீ அரவணைக்க, அன்னைக்கு உறவுகளை எல்லாம் அரவணைத்து வாழ்ந்தாங்க. ஒரே ஊருக்குள்ள ஒரே தெருவுல எல்லா உறவுகளும் என்ன, மாமா வீட்டுல போய் இருப்பாங்க, மச்சா வீட்டுல இருக்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இருந்தா நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல. இப்ப பார்க்கும்போது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன்னா உறவுகளை எங்க கிடக்குங்க, நான் இந்த பக்கம் கிடக்குறேன், என் உறவுலாம் ஊர்ல கிடக்கு, யார் இருக்கா யாரு போனா ஒண்ணுமே தெரிய மாட்டேன். விளங்குதா இல்லையா? அப்ப அந்த நிலையை நாம் ஏற்படுத்தினால் கஷ்டங்கள் வரும், ரிஸ்க், வாழ்வாதாரம் குறையும், பொருளாதார பிரச்சனை வரும், குடும்பத்துல நிறைய சிக்கல்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த உறவை பிரிப்பது தான். அப்ப நீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இரத்தபந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை நீங்கள் பிரித்து விடாதீர்கள் என்பது மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஒரு அளப்பரிய ஒரு உபதேசமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறான், வலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகு, இதற்கு முன்னால் மார்க்கத்தில் பிரிந்து போனார்களே அவர்களை போன்ற பிரிவினையை ஏற்படுத்தி வாழ்ந்த வழிகேடர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வஹ்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹும் பையினாத் வ உலாயிக லஹும் அஸாபுன் அதீம். அப்ப அல்லாஹ்வுடைய தெளிவான மார்க்கம் உங்களுக்கு வந்ததற்கு பிறகும் நீங்க அந்த விஷயத்துல அடம் பிடிச்சிருக்க கூடாது. இதுவரைக்கும் நீங்க யாரோடையாவது சண்டையா இருந்தால் நீங்களே போய் சலாம் சொல்லி செய்யுங்க, பேசுங்க, தவறு கிடையாது. என்னுடைய ஈகோவை நான் விட்டு கொடுக்கறதுனால, என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக போறதில்லை. ஏன்னா நான் யாரை மதிக்கிறேன்? என் ரப்ப மதிக்கிறேன். என் ரப்பு எனக்கு இந்த கல்வியை இல்மை இன்னைக்கு கொடுத்திருக்கிறான். சோ அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த இல்மின் அடிப்படையில் நான் வாழ போறேன். அல்லாஹ் சொல்றேன், இதுக்கு முன்னால் மார்க்கம் சத்தியம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகும் பிரிந்து சென்றவர்களை போது நீங்க என்ன செய்யாதீங்க, பிரிந்து சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய முறையில் உபதேசம் செய்கிறான். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த உறவோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். மரணம் அது நம்மை சந்திப்பதற்கு முன்னால் ஏதேனும் உறவுகளோடு சண்டையிட்டு இருந்தீர்களேயானால் அவர்களிடத்தில் சலாம் சொல்லி அந்த உறவை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகள் அரவணைக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். உறவுகள் அரவணைக்கப்படும் போது நம்முடைய ரிஸ்க், வாழ்வாதாரம், பொருளாதாரம் அதிகப்படுத்தப்படுகிறது.
உறவை அரவணைக்கும் போது உங்களுடைய ஆயுள் காலம் நீட்டப்படுகிறது. உறவை அரவணைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நேசம் கிடைக்கிறது. உறவை அரவணைக்கும் போது நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழலில் இடம் கிடைக்கிறது. உறவை அரவணைக்கும் போது ஒளியாலான மேடையில் நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுகிற அளவிற்கு ஒளியாலான மேடையும் உங்களுக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்தி, ரிவா, பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த பொருத்தம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த சபையில் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஜன்னாவில் சொர்க்கத்திலும் என்ன செய்யலாம், நாம் உண்டாகவே இருக்கலாம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த உறவை பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் மாற்றியருள்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.